ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அகில உலகமெங்கும் விதைத்துக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு விழா வேளை நகர் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய கலையரங்கில் ஜூலை மாதம் 7ஆம் நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அருமையான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாதா தொலைக்காட்சி 10 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக சேவை செய்து இப்பொழுது 11ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாதா தொலைக்காட்சியில் காலை கடவுள் வணக்கத்திலிருந்து இரவு முடிகின்ற வரை வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. ஆன்மீகம் என்று நாம் இந்த கடந்த மே மாதத்திலே அன்னையை பற்றி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். அதுபோன்று விவிலியம், அதை பற்றிய விளக்கங்கள் பேராசிரியர்கள் தருவது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று வழிபாட்டை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அதை பற்றி விளக்கம் சொல்வது, இன்னும் சமூகம், தமிழ் மொழி என்று உயிர்மை என்ற ஒரு நிகழ்ச்சியும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆக எல்லா நேரங்களிலும் எல்லா விதத்திலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய பல நிகழ்ச்சிகளை மாதா தொலைக்காட்சி நம் மக்கள் அனைவருக்கும் எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும், எல்லாவற்றிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலிருந்து மாதா தொலைக்காட்சியை வாழ்த்துவதில், அதில் பணிபுரியக்கூடிய அனைவருக்காக ஜெபிப்பதில், அவர்களுடைய இந்த அருமையான பணி இறைவனாலும் அன்னையின் பரிந்துரையாலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் திருத்தல பேராலயத்திலிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி என்ற இலக்கோடு இந்த மாதா தொலைக்காட்சியானது தமிழக ஆயர் பேரவையினுடைய ஒப்புதலோடு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இறையரசு பணியை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப, காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு இல்லந்தோறும் எடுத்து செல்கின்றது. 2017 முதல் 2020 ஆண்டு வரை நான் தமிழக ஆயர் பேரவையினுடைய பொதுச்செயலாளராக இருந்த பொழுது 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் நாம் புதிய ரோமை திருப்பணிநூலை அறிமுகம் செய்தோம். இதை தமிழக திரு அவைக்கும் உலக திருவைக்கும் அறிமுகப்படுத்தினோம். இதனுடைய விளக்கங்களை ஒவ்வொரு இல்லமாக நாங்கள் ஆயர்களோடு இணைந்து ஆற்றிய அந்த கலந்தமர்விலே மக்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு இல்லந்தோறும் இதை எடுத்து சென்ற ஒரு பெரிய சாதனை இந்த மாதா தொலைக்காட்சி புரிந்தது. இன்று மாதா தொலைக்காட்சி வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே தங்களது 10ஆவது ஆண்டு நிறைவிழாவை கொண்டாடுகின்றது. எனவே இதற்காக உழைத்து வழிகாட்டுகின்ற இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய தலைவர் மேதகு டாக்டர் சுங்கரன் அவர்களையும், அவரோடு இணைந்து பயணிக்கின்ற மாதா தொலைக்காட்சியின் CEO அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களையும், அனைத்து அருள் தந்தையர்களையும், அனைத்து அங்கு அவர்களிருந்து உழைக்கின்ற அனைத்து பணியாளர்கள், டெக்னீஷியன்ஸ் அனைவர்களையும் வாழ்த்துகின்றோம். 10 ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற மாதா தொலைக்காட்சி இன்றும் 100 ஆண்டு 200 ஆண்டு என்று அன்னையுடைய அருளால், ஆசிரால், பாதுகாப்பால் வீரநடை போட வேண்டும் என்று வேளாங்கண்ணி ஆரோக்கியனுடைய அருளாலும் ஆசிராலும் அவர்கள் என்றும் எடுக்கின்ற ஒவ்வொரு பணியை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய அருளும் ஆசிரும் என்றும் என்னாலும் அவர்களோடு தங்கட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாதா தொலைக்காட்சி 10 ஆண்டுகள் நிறைவு செய்வதை மகிழ்ச்சியோடு என்று கொண்டாடுகிறோம். மாதா தொலைக்காட்சிக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ மக்களின் விசுவாசத்தை வளப்படுத்துவதிலும் அவர்களை இறை உறவில் கட்டி எழுப்புவதிலும் மாதா தொலைக்காட்சியினுடைய பங்கு அளப்பரியது. குறிப்பாக கொரோனா காலங்களில் இல்லங்களில் இறை வார்த்தை ஒலிப்பதற்கு காரணமாக இருந்தது நமது மாதா தொலைக்காட்சி.
எனவே மாதா தொலைக்காட்சியின் அன்பர்கள் அனைவரையும், அதன் நிர்வாகிகள், அதனுடைய பணியாளர்கள் அனைவரையும் நெஞ்சார்ந்து வாழ்த்தி இன்னும் அவர்களது பணி சிறக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சியினை 10 ஆண்டு காலமாக வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக நற்கருணை ஆராதனையோடு விழா தொடங்கியது. நற்கருணையில் எங்களுக்காக காத்திருக்கும் நல்ல தெய்வமே, 10 ஆண்டுகளாய் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது பாதை எல்லாம் நீர் உடன் இருந்தாய். சில நேரங்களில் நாங்கள் தடுமாறினோம். தாயாக எங்களை நீர் சுமந்து நடந்தாய். நற்கருணை ஆராதனைக்கு பின்பு திருச்சி கலைக்காவிரியினர் தங்களது நடனத்தினால் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு விழா நன்றி திருப்பலிக்கான முன்னுரை வாசிக்கப்பட்டது. இன்று நன்றியின் விழா. மாதா தொலைக்காட்சி என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை எண்ணி ஒரே குடும்பமாக இணைந்து இதயங்கள் மகிழும் இனிய விழா. மாதா தொலைக்காட்சியின் வழியாக கடந்த 10 ஆண்டுகளாய் அகிலமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும், இறைவன் செய்த எல்லா கொடைகளுக்கும் அன்னையின் வழியாக பிள்ளைகள் ஒன்று கூடி நன்றி சொல்லும் திருப்பலி முன்னுரையினை தொடர்ந்து வருகை பாடல் இசைக்கப்பட தமிழ்நாட்டின் அனைத்து மறைமாவட்ட ஆயர் பெருமக்களும் அருட்தந்தையர்களும் பலிபீடத்திற்கு பவனியாக வருகை தர தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயருமான மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் இந்த தெய்வீக திருப்பலிக்கு தலைமை தாங்கினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர பேராய ஆயர் பெருமக்களே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி தன்னுடைய வரலாற்றை 10 ஆண்டுகள் இவ்வாண்டிலே நிறைவு செய்கின்றது. இல்லந்தோறும் இறை ஆட்சி என்ற இலக்கை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தாய்க்கும் இறைவன் காட்டிய வழியில் இல்லந்தோறும் நற்செய்தி பணியை மகிழ்ச்சியுடன் கடந்த 10 ஆண்டுகளாக செய்து முடித்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து திருப்பலியில் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். முதல் வாசகத்தினை தொடர்ந்து பதிலுரை பாடல் பாடப்பட்டது.
ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே. பதிலுரை பாடலைத் தொடர்ந்து திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம் வாசிக்கப்பட்டது. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால்தான் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அல்லேலூயா வாழ்த்தொலி பாடப்பட நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறை திருவசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். நற்செய்தி வாசகத்தினை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்கள் மறையுரை வழங்கினார். இன்று நன்றியின் திருவிழா. மாதா தொலைக்காட்சி தமிழக ஆயர் பேரவையின் ஒரு செல்லப்பிள்ளை. இந்த செல்லப்பிள்ளைக்கு இன்று வயது 10. இந்த 10 ஆண்டுகளிலே மாதா தொலைக்காட்சிக்கு அந்த தொலைக்காட்சியின் பணியாளர்களாக, நிர்வாகிகளாக, உற்சாகப்படுத்துகின்றவர்களாக, உதவுகின்றவர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்ற நாள். அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் இது கடவுளின் செயல், இது அவரது பணி, இது அவரது செயல், அவரது அருளே இன்று வரை இந்த மாதா தொலைக்காட்சியை வழிநடத்தி இருக்கிறது என்று நம்பிக்கையோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். மறையுரையினை தொடர்ந்து நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள் வாசிக்கப்பட்டது. வாழ்வளிக்கும் வல்லலே என் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக நாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்பாடுகளிலும் நீர் தாமே உடனிருந்து பயணிக்கவும், நாங்கள் எதிர்வரும் காலங்களில் செயல்படுத்தவிருக்கும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்றவையாக அமையவும் உமது அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதனைத் தொடர்ந்து காணிக்கை மன்றாட்டு ஒப்புக்கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். காணிக்கை மன்றாட்டினை தொடர்ந்து திருவிருந்து கொண்டாட்டம் நடைபெற்றது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதனைத் தொடர்ந்து ஆயர்களின் இறையாசிரோடு மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு விழா நன்றி திருப்பலி இனிதே நிறைவு பெற்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிற்காக தலை தாழ்த்தி இறைவனின் அருளை நாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளம்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரனை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியினை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் வாழ்த்து கூட்ட நிகழ்ச்சி
தொடங்கியது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழரின் உயரிய பண்பான விருந்தோம்பல் பண்பினை உயர்த்தி பிடித்து வந்தோரை வாழ்த்தி வரவேற்க வேளாங்கண்ணி திருத்தல பேராலய அதிபர் பேரருள் தந்தை இருதயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆயர்களை வரவேற்போம், கௌரவிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய மேதகு ஆயர் அவர்களை வரவேற்போம், அவர்களை கௌரவிப்போம். மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பேராயர்கள், ஆயர்கள் அனைவருக்கும் திருத்தல பேராலயத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்பட தஞ்சாவூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கினார். இறுதியாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஒருங்கமைத்து மாதா தொலைக்காட்சி நிறைவு விழாவையும் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்தையும் துல்லிதமாக கணக்கிட்டு அழகாக வடிவமைத்து கொடுத்த நமது தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பாசத்திற்குரிய பேரருள் திரு எல் சகாயராஜ் நிர்வாகி தஞ்சை மறைமாவட்டம் அவர்களுக்கு நான் தான் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறேன். இதனைத் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் அருள் தந்தையர்கள், பணியாளர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த மாதா தொலைக்காட்சியின் இந்த 10 வருட வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள், அதை இதுவரை நடத்தி வந்தவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், உபகாரிகள், ஜெப வீரர்கள், பணியாளர்கள். மாதா தொலைக்காட்சி நிலையத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தொடங்கிய ஆண்டிலிருந்தே அதோடு நான் தொடர்புடையவன். முதலிலே 1 பணியாளர், 2 பணியாளர் என்று ஆரம்பித்து மாதா தொலைக்காட்சியை தொடங்கும்போது 9 பணியாளர்கள் என்று ஆரம்பித்து இன்று 103 பணியாளர்களும் 5 குருக்களும் 3 கன்னியர்களுமாக சேர்ந்து அங்கே பணியாற்றி உலகம் முழுவதும் இறையாட்சியை எடுத்து செல்ல அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே பலர் இங்கு உங்கள் முன்னாலும் இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சியின் முதன்மை பொறுப்பாளர் தந்தை டேவிட் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அன்பான மாதா தொலைக்காட்சியின் பணியாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் உளமாற தெரிவித்து கொண்டு இந்த வேளையிலே அன்புக்குரிய ஆயர் பெருமக்களே, சிறப்பாக அருட்பணியாளர்களே, துறவியரே, பொதுமக்களே, மாதா தொலைக்காட்சி இன்று 10 ஆண்டுகள் நடந்திருக்கிறது, அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முதுகெலும்பாக இருந்து உதவி செய்கின்றவர்கள், உதவியாளர்கள், பொருளாதார உதவி செய்கின்ற நன்கொடைகள் வழங்கி தாங்குகின்றவர்கள் மட்டுமே. மாதா தொலைக்காட்சிக்கு என்று பெரிய சொத்துக்கள் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களிலிருந்து சிறு தொகைகள் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை நடத்த முடிகிறது என்றால் இதற்காக உதவி செய்கின்ற, பொருளாதார உதவியை கை நீட்டுகின்ற உதவியாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்களை ஆயர்களும் குருக்களும் துறவியர்களும் இன்னும் அதிகமாக நீங்கள் ஊக்குவித்தீர்கள் என்றால் மாதா தொலைக்காட்சி இன்னும் மகத்தான வளர்ச்சியடைய முடியும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் கூறிக்கொண்டு இந்த மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி அமர்கிறேன். அன்னையும் கடவுளும் உங்களுக்கு ஆசி வழங்குவார்களாக. மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருள்முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நன்றி கூறினார்.
2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் நாள் திருச்சி மணிகண்டத்தில் தமிழக ஆயர் பேரவையின் அரையாண்டு அமர்வில் மாதா தொலைக்காட்சியின் செயல் திட்டத்தின் அறிக்கையை நான் முதலாக சமர்ப்பித்தேன். அந்த நாள் முதல் இன்று வரை ஆயர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பக்கபலமாகவும் உந்து சக்தியாகவும் இருந்து வருகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் என் சார்பிலும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் என் மனம் கனிந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியின் தொடக்க கால பணிகளில் நான் மிகவும் கலங்கி போயிருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து எனக்கு பல விதங்களில் என்னை உற்சாகப்படுத்தியவர்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மேதகு ஆயர் ஆண்டோனி டிவோட்டா அவர்களும் மேதகு ஆயர் சவுந்தரராஜன் அவர்களும். அவர்களை என் வாழ்வில் மறக்க முடியாது. அவர்கள் இறைவன் மறைவிலிருந்து செய்த அத்தனை நன்மையான காரியங்கள், உற்சாக வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே நான் நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அவர்களின் ஆன்மா இறைவில் நித்தியிலை பாற்றடைய நான் அவர்களுக்காகவும் இங்கே இருக்கின்ற நாம் அனைவரும் அவர்களுக்காக மன்றாடுவோம். தமிழக ஆயர் பேரவையின் தலைவர்களாக இருந்து இந்த மாபெரும் பணியை சிறப்பாக செயல்படுத்த வழிகாட்டி ஊக்கம் ஊட்டியவராக துணை நின்ற மேதகு ஆயர் அன்னாள் தலைவர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்களுக்கும், இன்றைய நாளிலே குருத்துவ அருட்பொழிவின் 48 ஆண்டுகள் அர்ப்பண விழாவை கொண்டாடுபவரும் எனக்கு பல்வேறு வழிகளில் வழித்துணையாய் நின்று இந்த பணியை சிறப்பாக செயல்படுத்த எனக்கு பேராதரவாகவும் இருக்கும் என்னுடைய ஆயர் மேதகு பேராயர் ஆண்டோனி பாப்புசாமி அவர்களுக்கும், மாதா தொலைக்காட்சியின் அதன் பணிகள் அதன் அன்றாட செயல்களை மிகுந்த அக்கறையுடன் நேரடியாக கண்ணோக்கி உற்சாகப்படுத்தும் இன்றைய தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளும் ஜெபங்களும். மாதா தொலைக்காட்சியின் முதல் தலைவராக மிகச்சிறப்பாக எங்களை வழிநடத்தியவரும் ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளிவிழா நாயகனுமாகிய மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் இதயம் நிறைந்த நன்றிகள். எங்களை நெறிப்படுத்தும் அப்பாவாக, எங்களுக்கு தோள் கொடுக்கும் சகோதரனாக, எங்களுக்கு நல்ல வழிகாட்டும் நண்பராக, எங்களோடு இருந்து உழைக்கும் உழைப்பாளியாக இருக்கும் இன்றைய தலைவர் எங்கள் ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் மாதா தொலைக்காட்சியின் அன்றாட பணிகளில் மைய நிலையத்திலிருந்து இரவும் பகலும் பாராது உழைத்து இன்றைக்கு மறை மாவட்டங்களில் சென்று பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களது பாசத்துக்குரிய அருட்தந்தையர்கள் அதிரூபன், அருட்தந்தை ஜாக்சன், அருட்தந்தை கோபி இமானுவேல், அருட்தந்தை ஆல்பர்ட் செல்லுவராஜ் இவர்களுக்கும், மாதா தொலைக்காட்சியில் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை பணி செய்து ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் மிக கடினமாக உழைத்து எங்களுக்கு துணை நின்ற அத்தனை செயலர்கள் தந்தையர்கள், இன்றைக்கு இருந்து செயல்படுகின்ற செயலர் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த காலகட்டத்திலே மாதா தொலைக்காட்சியில் அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பிகள் அருட்தந்தை அடைக்கலராஜ், அருட்தந்தை பால் ஜெயக்குமார், அருட்தந்தை ஜெனித் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நன்றியின் நாளிலே எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களுக்கு துணையாக இருக்கின்ற அனைத்து மறை மாவட்டங்களிலும் செயல்படுகின்ற பங்கு தந்தையர்கள், தமிழகத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் எங்களுக்கு துணையாய் நிற்கின்ற துறவியர்கள், மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்கள், மாதா தொலைக்காட்சியின் உபகாரிகள், மாதா தொலைக்காட்சிக்காய் அல்லும் பகலும் மறை மாவட்டங்களிலும் எங்களது மைய நிலையத்தில் பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள், முன்னாள் பணியாளர்கள், இந்நாள் பணியாளர்கள், மேலும் சிறப்பாக அமெரிக்காவிலும் கனடாவிலும் சுவிஸிலும் நார்வேயிலும் போன்ற நாடுகளிலே நாங்கள் மாதா தொலைக்காட்சியை ஒருங்கிணைப்பதற்காக ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாதா மீடியா ஃபெல்லோஷிப் அமைப்பின்
அத்தனை உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரின் பெயராலும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்றைய நாளிலே இந்த அற்புதமான நிகழ்வை நாங்கள் மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக நாங்கள் இவைகளை இங்கு நிறைவேற்றி நாங்கள் நன்றி சொல்வதற்கும் இதனை கொண்டாடுவதற்கும் எங்களுக்கு மிகச் சிறப்பாக பக்கத்துணையாக இருந்தவர்கள் குறிப்பாக தஞ்சை மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரருட் திரு சகாயராஜ் அடிகளார் அவர்களும் அவர்களோடு இணைந்து உழைத்த இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை பேரருள் தந்தை இருதயராஜ் அவர்களுக்கும் திருத்தலத்தின் துணை அதிபரும் பங்கு தந்தையுமான அற்புதராஜ் தந்தை அவர்களுக்கும் திருத்தலத்தின் பொருளாளர் தந்தை உலகநாதன் மற்றும் இந்த திருத்தலத்திலே பல்வேறு பணிகளை மேற்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பணியாளர்கள் இந்த திருத்தல பங்கின் மக்கள் இன்றைக்கு இந்த திருப்பலியை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உதவி செய்த பாடகர் குழுவினர் ஒளி அமைத்து கொடுத்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அன்பர்களே, நான் யாராவது விட்டிருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை நான் மறந்தேன் என்று சொல்வதற்கில்லை, மாறாக என் மனம் அவ்வளவு கனமாக இருக்கிறது, அதனால் விட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நாங்கள் என்னாலும் ஜெபிக்கிறோம். இது கடவுளுடைய கருணையினாலும் அன்னையின் மரியின் பரிந்துரையாலும் மட்டுமே நமது ஆயர்கள் சொன்னது போல முழுக்க ஆண்டவரின் பராமரிப்பு. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் தொடக்க நாளிலே எங்களுக்கு செலவானது நெருக்கி 35 40 லட்சம். இன்றைக்கு எங்களுக்கு செலவாவது ஒவ்வொரு மாதமும் 55 60 லட்ச ரூபா செலவாகுது ஒவ்வொரு மாதமும். யோசித்து பாருங்கள் எப்படி இதெல்லாம் நடக்குது என்று சொன்னால் எனக்கே தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. இது கடவுளின் கருணை, மக்களின் பங்களிப்பு. அன்பர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியுடைய நன்றியை வெளிக்காட்டும் விதத்திலே ஒரு சிறிய அன்பளிப்பை எங்களது ஆயர், ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கு நன்றி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் எங்களது அன்பை ஏதாவது ஒரு சின்ன விதத்தில் வெளிப்படுத்த நாங்கள் ஆசைப்பட்டோம். இந்த சிறிய அன்பளிப்பை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் அவங்களுக்கு வழங்கி நாங்கள் மகிழ்கிறோம். தந்தை அவர்களின் நன்றி உரையினை தொடர்ந்து பேராயர்களுக்கும் ஆயர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் எளிய அன்பின் பரிசு வழங்கப்பட்டது. மாதா தொலைக்காட்சியின் 10 ஆண்டுகான பயணத்தில் பல வழிகளை வேதனைகளை கடந்து இன்று மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்றடைய காரணமாக இருந்த மாதா தொலைக்காட்சியின் நிறுவனரும் முதன்மை செயல் அலுவலருமான அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். இதனைத் தொடர்ந்து தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயருமான மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். இச்சமயத்திலே யாரை பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது என்று பார்க்கும் பொழுது, ஆயர்களாகிய நாங்கள் எங்களிடையே அங்கமாக இருக்கின்ற மாதா தொலைக்காட்சி எங்களது பிள்ளை என்பதற்காக அதை பாராட்ட வேண்டுமா, அல்லது பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை வளர்வதற்கு உதவியாக இருந்தவர்கள் ஆயர் பெருமக்கள் மட்டுமல்ல, இதை வளர்ப்பதற்கு பல வகையிலே ஜெபத்தின் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் பாராட்டுவதாம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பாராட்டு இங்கு இருக்கின்ற ஆயர்களின் சார்பாக இருவருக்கு கொடுக்கப்படுகின்றது. முதலிலே ஒரு குடும்பமாக இந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக தங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இல்லந்தோறும் இறை ஆட்சி என்ற ஒரு இலக்கை அடிப்படையாக கொண்டு எல்லா வகையிலும் ஆன்மீகம், சமூக சேவை, மெய்ப்பு பணி, எல்லாவற்றிற்கு மேலாக விவிலியம், திருவழிபாடு
இவ்வாறு பல வகையிலே தேவையான அனைத்து நல்ல ஆன்மீக காரியங்களை தன்னை நாடி வந்த மக்களுக்கு கொடுத்த அந்த மாதா தொலைக்காட்சிக்கு முக்கியமாக உதவி செய்த, பணிபுரிந்த, உதாரணமாக உடனிருந்து வழிநடத்துகின்ற அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டு. இன்றைய தினத்திலே நான் குறிப்பாக இந்த மாதா டிவி சிறப்புற கடந்த காலங்களில் இத்தகைய நிலையை அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த மாதா தொலைக்காட்சியின் தலைவர், தமிழக ஆயர் பேரவையின் உறுப்பினர் மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு நம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்து தோள் கொடுத்து குடும்பத்தின் மூத்த சகோதரனாக, மூத்த தலைவராக இருக்கின்ற அருட்தந்தை டேவிட், அடைக்கலராஜ், ஜாக்சன் மற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இத்தகைய ஒரு அருமையான தொலைக்காட்சி மென்மேலும் வளர வேண்டும் என்பது நமது ஆசை. இதுவரை வளர்ந்ததற்கு உதவியாக இருந்தவர்கள் நம்முடைய நல்ல உளம் படைத்த உதவியாளர்கள். தங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, பொருள் ஊதனியின் மூலமாக, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலமாக, சில சமயங்களிலே கடூரமாக தங்களுடைய வெறுப்பையும் தெரிவித்தவர்கள் கூட எல்லோருக்கும் நாம் இன்று நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பில், தாயின் பரவணைப்பில் என்றுமே வளர நம்மையே நிறைவாக அர்ப்பணித்து மாதா தொலைக்காட்சியை மிகுந்த ஆர்வத்துடன் வளர்த்து இறை அருளையும் ஆசீரையும் எல்லோருக்கும் கொண்டு செல்கின்ற பணியை என்றுமே செய்வோம் என்ற ஒரு உறுதியை எடுத்து இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றி. பேராயர் அவர்களின் வாழ்த்துரையினை தொடர்ந்து திண்டிவனத்தில் செயல்படுகின்ற தமிழக ஆயர் பேரவையின் முப்பணி நிலையம் தயாரித்த புதிய திருவிவிலியம் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. 1972ஆம் ஆண்டு தமிழக ரோமை கத்தோலிக்க திருச்சபை ஆர்சி சர்ச் விவிலிய அறிஞர்களும் மற்ற சபைகளின் விவிலிய சங்க பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மொழிபெயர்ப்பாளர்களும் சேர்ந்து தமிழ் விவிலிய பொது மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கி 23 ஆண்டுகள் கழித்து 1995ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு அனைத்து கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தக்கூடிய பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியத்தை மதுரையில் புனித வளனார் ஆலய நிகழ்வில் வெளியிட்டனர். அதன்பின் மீண்டும் 18 ஆண்டுகளுக்கு முன் 2006இல் திருத்தப் பணிகள் தொடங்கப்பட்டு தமிழ் மொழியின் சிறப்பு பண்புகளின் அடிப்படையில் புதிய சொற்கள், அடிக்குறிப்புகள், விளக்கங்கள் மற்றும் எளிதாக புரிந்து கொள்வதற்கான பிற்சேர்க்கைகள் அடங்கிய புதிய மொழிபெயர்ப்பு திருவிவிலியம் அதிக பக்கங்களுடன் கத்தோலிக்க பதிப்பாக இன்று 2024ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி அன்னையின் இந்த திருத்தலத்திலே இந்த மாபெரும் நிகழ்வில் மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிகழ்வில் வெளியிடப்படுகிறது. புதிய திருவிவிலியங்களின் வெளியீட்டை தொடர்ந்து பொன்விழா ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தனிப்பெரும் வார இதழான நம் வாழ்வு இதழானது திருத்தந்தையின் லௌதாத்தே தேயும் என்ற திருத்தூது மடலின் தமிழ் பதிப்பான கடவுளை புகழுங்கள் என்ற புத்தகத்தை இன்றைய நிகழ்வில் வெளியிடுகிறது. இதனைத் தொடர்ந்து வேளைநகர் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய பங்கு குழந்தைகள் தங்களது நாட்டியத்தினால் அனைவரையும் மகிழ்வித்தனர். தந்தையே தந்தையே தந்தாயே, தந்தையே தந்தையே தந்தாயே, எங்கள் தலைக்கு மேல் வானமே தந்தாயே.
தந்தையே தந்தையே தந்தாயே எங்கள் தாளடியில் பூமியே தந்தாயே பகலோடு சூரியன் இரவோடு வெண்ணிலா பரிமாறும் ஒளி வண்ணம் தந்தாயே பகலோடு சூரியன் இரவோடு வெண்ணிலா பரிமாறும் ஒளி வண்ணம் தந்தாயே. நாட்டியத்தினை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பற்றிய ஆவணப்படம் திரையிடப்பட்டது. தமிழக கத்தோலிக்க திரு அவை வரலாற்றில் ஊடக வழியில் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்ய 1976 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம். அன்று முதல் இன்று வரை ஊடக வழியில் இறைவனின் அன்பை எடுத்துரைக்கும் பணியை சிறப்புறச் செய்து வருகிறது. காலத்திற்கு ஏற்ற பல பரிணாம மாற்றங்களோடு வளர்ந்து வந்த சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையமானது தமிழக கத்தோலிக்க மக்களின் நீண்ட கால ஆன்மீக தாகத்தை தணிப்பதற்கு ஒரு குழந்தையை ஈன்றது. இது மக்களுக்கு வழிகாட்டி, இது மகிழ்ச்சியின் வாயில், இது இறைவனின் கொடை, கடவுளின் தாய், தாயின் கருவறை, இது இளையோர்களின் நண்பன், உயிர் மூச்சு, இறைவனின் உடனிருப்பு, ஆறுதல், நவீன காலத்தின் நற்செய்தி, தாய் வீடு, இது இளைஞர்களின் இதய துடிப்பு, நம்பிக்கையொளி, ஒரு குடும்பம், வளர்ச்சி, வான்வீட்டிற்கான ஒரு வாசல், இது மக்களின் நலன் விரும்பி, நம்பிக்கை வளர்க்கும் அருளாட்சி, மக்களின் உள்ளத்தில் என்றும் இறையாட்சி, குடும்பத்துக்கு ஏற்ற தொலைக்காட்சி, நமது உயிருக்கும் மேலான இதய தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி, எல்லோருக்கும் இறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி, இல்லம் தோறும் நிறையாட்சி. 2011 ஆண்டு ஃபாதர் டேவிட் எங்களுக்குலாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ சொன்னாங்க நம்ம தொலைக்காட்சி தொடங்க போகிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எங்கள்கிட்ட இருந்தது ஒரு 2 ஸ்டுடியோ, ஆடியோ ஸ்டுடியோ, ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோ. இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது? மறைமாவட்ட குருக்கள் இணைந்து இந்த ஒரு தொலைக்காட்சி நடத்தி விடுவார்களா, எவ்வளவு காலம் போகும் என்கின்ற ஒரு சந்தேகம் பல்வேறு மட்டத்தில் இருந்ததை தொடக்க காலத்தில் இருந்த ஒருவனாக நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சந்தேகத்தை நினைத்து கலக்கமும் அடைந்திருக்கிறேன். தடைகள் நிறைய, ஏகப்பட்ட தடைகள். இதெல்லாம் தாண்டி 2014 ஆண்டு நம்ம தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மாதா டிவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா துதி ஆராதனை, அப்புறம் வாழ்வு தரும் இறைவார்த்தை, அறம்சை. இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறம்சை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ததையூசோ கேமியோ பிளான் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராமாக பிளான் பண்ணுது. ஆனால் அது இப்போ 175 எபிசோட் வரைக்கும் வரும்னு யாருமே நினச்சி பார்க்கல. எடுத்துவாசி நிகழ்ச்சியில் எனக்கு பல ஆழ்ந்த ரகசியங்களை, பைபிள் காலேஜில் போய் கற்றுக்கக்கூடிய ஆழ்ந்த ரகசியங்களை எளிய முறையில் பாண்டித்துவம் பெற்ற அருட்தந்தையர்கள் ரொம்ப எளிமையாக சுருக்கி எளிய மனிதர்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குது. காலையில் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியிலேருந்து பார்க்குறேன். நான் டெய்லி கடவுள் வணக்கத்தை மிஸ் பண்ண மாட்டேன். அது புதிய புதிய கருத்துக்கள் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையோடு ஒத்து போகிற கருத்தாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தவக்கால மனமாற்றத்தின் காலம், விழித்திரு ஜெபித்திரு, அந்த தவக்கால நிகழ்ச்சியில் ஆரம்பித்து இதுவே தகுந்த காலம், 3 பருவங்கள் முடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு மறைமாவட்டத்தில் உள்ள பணிக்குழுக்களையும் ஊடக பணிக்குழுவையும் தயாரிப்பதற்காக பல்வேறு கட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. இருக்கக்கூடிய குறைந்த அளவு வசதிகளை கொண்டு, குறைந்த அளவு பண முதலீட்டை கொண்டு நிகழ்ச்சிகளை எல்லா மறைமாவட்டங்களும் தயாரித்து அனுப்பினோம். பல மறைமாவட்டங்கள் மையம் கூட இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையிலே ஒருவ மற்றவரோடு இணைந்து துணை செய்து ஆள் பலம் மற்றும் கருவிகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சிகளை தயாரித்தோம். ஒரு சவாலான ஒரு காரியமாக அது இருந்தது.
ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், நிகழ்ச்சி தயாரிப்பு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மிகப்பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு வர்றது கிடையாது இல்லையா? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வேலையே இருக்குது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ஐடியா யோசிச்ச உடனே அந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்துறது, அப்போ என்ன வடிவத்தில் இதை கொடுக்கணும் நம்ம, அப்போ இதுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும், யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதை ஒரு ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் இதில் யார் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண நல்லா இருக்கும், எந்த கேமரா டீமில் யார் வரணும், எந்த ஆடியோ பர்சன்ஸ் வரணும், அப்புறம் லைட் மேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டீமே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் இந்த நேரலைகளில் நீ பார்ப்பீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அதை வந்து தொலைக்காட்சியை நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுவோம். பெரிய திருவிழாக்கள், பிஷப்ஸ் ஆர்டினேஷன்ஸ், இது மாதிரிலாம் முக்கியமான நிகழ்வுகளுக்கு நம்ம வெளியே படப்பிடிப்புக்கு போகும்பொழுது அந்த 3 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம பார்க்குறதும் 3 மணி நேரமாக தெரியும். ஆனால் அதுக்கு என்னுடைய பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க்கு, அதுக்கு முந்தின நாளே போயிடுவாங்க, எப்படி அந்த லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல் என்னென்ன பணிகளை செய்ய வேணுமோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க. குறைஞ்சபட்சம் அந்த நம்ம பார்க்குற அந்த 2-3 ஹவர்ஸுடைய ஒளிபரப்பானது எங்களுக்கு வந்து அது 3-4 வேலை. லைட்டிங் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸு நாங்கள் வந்து 1 hour கிட்ட நாங்கள் 1 hour நீங்கள் பார்ப்பீங்க ப்ரோக்ராம்ஸு. அதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 days மினிமம் 2 days வந்து நாங்கள் வந்து லைட்டிங்க்குன்னு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். கிட்டத்தட்ட 120 லைட்லேருந்து 150 லைட்டு கிட்ட நாங்கள் ஏற்றி இறக்குவோம். ப்ரொடக்ஷன் வரும்போது மியூசிக் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 10 years முன்னாடி கடவுளின் தாய் அப்படி ஒரு தீம் சாங் நம்ம பண்ணும்போது அதுக்கு ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் வந்து லிரிக்ஸ் எழுதினார். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ மினிமலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணோம். இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எடிட்டிங் கொண்டு போய் அவங்களாம் எடிட் பண்ணி அதெல்லாம் சரி பார்த்த பிறகு அப்புறம் இன்னும் அழகு சேர்ப்பதற்கு சிஜி டீம், கிராஃபிக்ஸ் டீம் அதில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சரியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் அவங்க முடித்த பிறகுதான் ஷெடியூல் பண்ணி அது ஒளிபரப்புக்கே போகுது. மாதா தொலைக்காட்சி கடந்த 10 ஆண்டுகளாக நற்செய்தி அறிவு பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உலகத்தில் நடைபெறும் பல கத்தோலிக்க தொலைக்காட்சிகளில் மிகச்சிறந்த தொலைக்காட்சி என்று ஒரு 10 தொலைக்காட்சியை வகைப்படுத்தினால் நம்முடைய மாதா தொலைக்காட்சியும் அதில் ஒன்றாக இருக்கும். அந்த அளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆரம்ப நிலையில் ஒரு எளிய கருவிகளை கொண்டு கிடைச்ச எளிமையான நம்மளுடைய பட்ஜெட்டு, அதுக்கு தகுந்த கருவிகளை கொண்டு இந்த நம்முடைய படப்பதிவு தளங்களும் சரி, அதனுடைய அத்தனை தொழில்நுட்ப கருவிகளும் சரி வந்து பயன்பாட்டில் இருந்தது. ரொம்ப பேசிக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட் வச்சு 2-3 எடிட் சிஸ்டம் வச்சு ஒரே தளத்தில் வந்து எல்லாரும் இங்கே உட்காந்து அங்கே உட்காந்து சின்ன சின்ன இடுக்குலாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்த நாட்கள் எல்லாம் எண்ணி பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமாக வேலை செஞ்சிருந்தேன். இப்போ 10 ஆண்டுகள் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு தளத்திலிருந்து 5 தளங்களில் பணி செய்யக்கூடிய அளவில் மாதா தொலைக்காட்சி வளர்ந்துருக்கு. 2-3 கேமரா செட்டப்பில் தான் நாங்கள் வந்து இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனும் சரி, அவுட்டோர் ப்ரொடக்ஷனும் சரி, அந்த 3 கேமரா செட்டப்பில் தான் எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த 3 கேமரா வச்சு என்ன நம்ம வந்து இன்ஹவுஸில் ஒரு க்ரீன் மேட்டில் எடுக்கிறோமோ அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து எடிட் பண்ணுவோம். இப்போ அதை அப்டேட் பண்ணி ஆன் டைமில் ரியல் டைமில் நம்ம வந்து அதை எடிட் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம் பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் வந்து நம்மக்கிட்ட வெறும் ட்ராக்லெஸ் சிஸ்டம் தான் இருந்தது வர்ச்சுவல் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ட்ராக்கிங் சிஸ்டமே நம்ம வாங்கியிருக்கோம். இந்த உதாரணத்துக்கு எத்தனை நம்ம நலமா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வெறும் இந்த ஃபோன் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு ரொம்ப பேசிக் லெவலில் போயிருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் சிஸ்டமோட நம்ம வந்து வீடியோ கால் பண்ணுற அளவுக்கு, வீடியோ காலே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸும் சரி சாஃப்ட்வேர்ஸும் சரி நம்ம டெவலப் ஆகிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக வேண்டிய தொலைவு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா, 3 மாசத்துல 4 மாசத்துல 7 மாசத்துல வந்து உங்களுக்கு புது டெக்னாலஜி வந்துடுது. அப்போ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நமக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேம்பாட்டு பணிகளை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய முன்னேற்பாடு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற விதம் தொழில்நுட்ப ரீதியாக அது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, ஒலி ஒளி எப்படி
சமமாக வழங்கப்படுகிறது? அதற்கான பேலன்சிங் எப்படி இருக்கிறது? ஒரு நிகழ்ச்சியை வழங்குவதற்கான அடிப்படை இலக்கணம் மாறாமல் இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் மிகச் சிறந்த அறிவுடன் இந்த நிகழ்ச்சிகளை மாதா டிவியில் வழங்கி வருகிறார்கள். நிகழ்ச்சி தயாரிப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படி ஒரு புறம் உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே போனாலும் இன்னொரு புறத்தில் இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மாதா தொலைக்காட்சி மிக மிக அற்புதமாக வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கு கூடியிருக்கிற மக்களாகிய நீங்கள் தான் சாட்சி. நானும் என்னுடைய பணியாளர்களும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக மாதா டிவிக்கு நாங்கள் போய் அங்கே நிகழ்ச்சிகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அங்கே இருக்கிற பணியாளர்கள் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாதா டிவி எங்களுக்கு களம் அமைத்து தந்திருந்தது. நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் மாதா டிவிக்கு அனுப்புகிற போது அங்கே இருந்து எங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுகள், தரமான நிகழ்ச்சிகள் நாங்கள் வடிவாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தருகிற வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எங்களை மென்மேலும் இந்த ஊடக பணி ஆற்றுகிற உந்துதலை எங்களுக்கு வழங்குகிறது. ஆகவே இந்த தோழமை பயணம் நீண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். மாதா தொலைக்காட்சி இன்னும் நிறைய ஆண்டுகளை காண வேண்டும், இன்னும் நிறைய நற்செய்தி பணிகளை செய்து இறையாட்சியை மக்களின் உள்ளங்களில் பரப்ப வேண்டும். எல்லாமே நம்மளுடைய மாதா டிவியை நம்ம ஆதரிப்போம், அதை தொடர்ந்து பார்ப்போம், அதன் மூலமாக நாம் பலனடைவோம். கர்த்தருக்கே புகழ். வாய்ப்பு கிடைத்தால் மாதா தொலைக்காட்சியை ஒரு முறை வந்து பாருங்க, அப்போ தெரியும் மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, எல்லா பெரிய தொலைக்காட்சிகளுக்கும் நிகராக அழகான ஒரு 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 தன்மை அந்த எல்லா இடத்துலையுமே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய பங்கு தலங்களிலும் நம்முடைய சமூகங்களிலும் மாதா தொலைக்காட்சி குழு உங்களை சந்திக்கணும், ஜெப வழிபாடுகள் நடத்தணும் அப்படின்னா தாராளமாக மாதா தொலைக்காட்சி அருட்தந்தையர்களையோ நம்முடைய மறைமாவட்ட செயலர்களையோ இல்லை நேரடியாக என்னையோ தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுதாங்க நம்ம மாதா தொலைக்காட்சி. கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு தூரத்திற்கு இந்த மாதா தொலைக்காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருக்கிறது. ஏற்குறைய 90 லட்சம் மக்களை சென்றடைந்திருக்கிறது. இதற்கு முழுக்க கடவுளுடைய அருள், நமது தாய் அன்னை மரியாளின் பரிந்துரை, உங்களின் ஜெபம், ஆதரவு, இவ்வளவு காரியங்கள் சேர்ந்து தமிழக ஆயர்கள், அருட்தந்தையர்கள், இங்கு பணி செய்கின்ற பணியாளர்கள், ஒவ்வொருவரும் எல்லா மறைமாவட்டங்கள் இணைந்து இவ்வளோ பெரிய காரியத்தை இன்றைக்கு கடவுள் நம்ம கண்களுக்கு வியப்பாக அதனை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நடத்துவார். இன்னும் நாம் சிறப்பாக செயல்பட உங்களது ஜெபங்களும் உங்களது ஆதரவும் எங்களுக்கு மாதா தொலைக்காட்சிக்கு என்றும் தேவையாக இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. மாதா தொலைக்காட்சி, இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி, இனி இல்லந்தோறும் இறையாட்சி. மாதா தொலைக்காட்சி, இனி இல்லந்தோறும் இறையாட்சி. ஆவணப்படத்தினை தொடர்ந்து தஞ்சாவூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு சகாயராஜ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பேராயர்கள், ஆயர் பெருமக்களுக்கும், அருட்தந்தையர்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும் மற்றும் இறை மக்களுக்கும் நன்றி கூறினார். தமிழக பாண்டிச்சேரி ஆயர் பேரவையின் பேராயர்கள், ஆயர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியை தருகிறது. எலிசபெத் அம்மாளை சந்தித்த அன்னை மரியா ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி சொன்னது போல இதோ தஞ்சை மறைமாவட்டமும் இந்த புண்ணிய திருத்தலத்திற்கு வந்திருக்கிற அனைத்து பேராயர்கள், ஆயர்களை நினைத்து கடவுளை புகழ்ந்து மகிழ்வோடு நன்றி சொல்லுகிறோம். மாதா தொலைக்காட்சியின் இந்த 10வது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும், அதுவும் வேளாங்கண்ணியில் கொண்டாட வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய பேராலய அதிபர் தந்தையை கேட்டபோது செய்வோம் சாமி, அதான் அவருடைய வார்த்தைகள், செய்வோம் சாமி என்று சொல்லி சொன்னதோடு அதை மிக சிறப்பாக செய்ய உதவி செய்த பேராலய அதிபர் தந்தை, துணை அதிபர் தந்தை, பொருளாளர், தியான இல்ல இயக்குனர் மற்றும் திருத்தலத்தில் பணிபுரியும் அத்தனை அருட்தந்தையர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாளின் நன்றி திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த தமிழக பாண்டிச்சேரி
ஆயர் பேரவையின் தலைவர் மெமிகு ஜார்ஜ் ஆண்டனி சாமி ஆண்டகை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த திருப்பலியில் ஆழமான அர்த்தமுள்ள மறையுரையை நிகழ்த்திய மேதகு சிங்கராயன் ஆண்டகை அவர்களுக்கும் நன்றிகள். பாடகர் குழுவினர், ஒளி அமைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றி. நிறைவாக திருத்தந்தை பண். ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பொருதும் படையும் போருமின்றி பொருதும் படையும் போருமின்றி இறைவன் அன்பின் நிறைவாலே மக்கள் மனமாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே.